ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2024 வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதி அதிகாலமே அப்பாவோட பாதத்தில் வந்து ஒரு விஷயம் கூட அவர் செய்த நன்மைகளை நினைக்கவும், கடந்த 31 நாட்கள் நம்மளை நடத்தினதை நினைத்து நன்றி சொல்லவும் துதிக்கவும், இந்த புதிய மாதத்திலே அவர் கொடுக்கிற மகிமையான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆவலோடு காத்திருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் உங்களோடு அற்ப நேரத்தை செலவழிக்க அடியானுக்கும் தேவன் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நேற்றிருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த பூமியில் கிடையாது, மரணத்துக்கு அடிமைகளாகி சென்றிருக்கிறார்கள். அநேகர் நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு பல விதத்தில் வேதனைப்படுகிறார்கள். அநேகர் தத்தளித்து கொண்டிருக்கிறார். பல ரீதியில் மக்கள் அவதிப்பட்டு துடிக்கிற தவிக்கிற நேரத்தில் நம்முடைய தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை அற்புதகரமாய் பாதுகாத்து ஒரு கேடு நமக்கு வராமல் ஆச்சரிய விதமாய் ஒரு தாயைப் போல நம்மளை தேற்றி ஒரு தந்தையைப் போல தூக்கி சுமந்து இந்த 2ஆம் மாதம் 1 தேதி அதிகாலமே அப்பாவோட பாதத்திலிருந்து நன்றியுள்ள பிள்ளைகளாக நன்றி தெரியப்படுத்த அவருடைய பாதத்தை நம்மளை கொண்டு வந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்ன, என் பாதத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த மாதத்தின் துவக்கத்தில் அதிகாலமே இருட்டோடு அவரை தேடி வந்த நம்மை ஒருபோதும் அவர் புறங்கணிக்க மாட்டார், கைவிட மாட்டார். இந்த மாதத்தினுடைய எல்லா பிரச்சனையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். காரணம், அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், நாம் அவருடைய பாதத்தில் சலண்டர் அடைகிறோம். ஏசப்பா, என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு எல்லாம் நீங்கள் தான், என்னை நடத்தி கொண்டு செல்லுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, பிள்ளைகளை காப்பாற்றுங்க, எங்களை பராமரித்து கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை நன்மையால் முடிச்சு விட்டுங்க, எங்களை தேவைகளை சந்திங்க, எங்களுக்கு பாதுகாவலாக இருங்க என்று சொல்லி நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆனபடினால கடந்த ஒவ்வொரு மாதங்களிலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அதை உண்மையாக நம்பின பிள்ளைகளை அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதே கர்த்தர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த 2ஆம் மாதம், இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியும் அதிகாலமே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆனபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் பெரிதாயிருக்கும், அற்புதமாயிருக்கும். வாக்குத்தத்தம் எப்படியே நம்ம நம்பணும். வாக்குத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் தன்னால் செய்யக்கூடியதை மட்டும்தான் தன் வாயால் சொல்லுவாங்க. தன் வாயால் சொன்னதே தன் கரத்தால் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆனபடி உங்களோட வாழ்க்கையில் தோல்வியாயிருக்கிற விஷயங்களும், கைவிடப்பட்டு போன விஷயங்களும், நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து உங்களுக்கு கைக்கூடி வராமல் போன விஷயங்களை குறித்து ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். யாவற்றையும் அவர் சொன்னால், அவர் வாயால் சொன்னதே தன் கையால் செய்து கொடுக்கிற ஒரு உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை நான் உங்கள் முன்னாடி கொண்டு ஆசைப்படுகிறேன். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே வாசிக்கும்போது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய நோய்களில் ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அவனோட வாக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இன்னைக்கு 99% மக்களும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ஒருவருடைய சரீரத்தில் எடுத்து பார்த்தாலே பல நோய்கள் இருக்குது. அவர் ஒரு வியாதிக்கல்ல மருந்து சாப்பிட்றது, பல வியாதிகளுக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் ஒரே மனுஷன். அப்படியானால் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாரும் வியாதிக்கு அடிமைப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாரும் கொடிய ரோகிகளாய் இந்த உலகத்திலே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, புதிய புதிய ரோகங்கள், புதிய புதிய வியாதிகள் உற்பத்தியாகி மக்களை பயப்படுத்தி பீஷணிப்படுத்தி கொன்று குவித்து கொண்டிருக்கும் பொழுது, தன்னை தேடி வந்த மக்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். நீங்கள் நம்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? உங்களால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னோட சரீரத்தில் இந்த வியாதிக்கு கணக்கே கிடையாதுங்க. ஆனால் இந்த நாள் வரையிலும் உலகத்தில் ஒரு வைத்தியம் இல்லாமல், மருந்து இல்லாமல், இந்த வயசு வரையிலும் என்னை நிறுத்தியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குது, இந்த வார்த்தை யாவற்றையும் செய்யக்கூடியது. அவருடைய வார்த்தை ஒன்றும் புறப்பட்டு போய் வெறுமையாக திரும்பி வருகிறது அல்ல. அவருடைய வார்த்தை அது சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிறது அவருடைய வார்த்தை. ஆனபடினால அவர் இன்னைக்கு கொடுக்கிற பாருங்களேன், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒரு பிணியாளியாயிருக்கலாம், தீராத வியாதிக்கு நீங்கள் அடிமையாயிருக்கலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் நீங்கள் வைத்தியனுக்கு கொடுத்து நீங்கள் தரித்திரம் அடைந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் நீங்கள் விட்டு மருந்துக்காக அழித்து கொண்டிருக்கலாம். எந்த மருத்துவராலையும் உங்களுடைய வியாதியை கண்டுபிடிக்க முடியல, எந்த மருந்தினாலையும் உங்களை குணமாக்க முடியல. நீங்க அப்படியே மரணத்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளாய், வியாதிக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளாய், கொடுமையான வியாதிக்குள்ள நீங்க நொந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்க, கர்த்தர் சகல நோய்களையும், அப்படின்னா அநேக வியாதி உங்களுக்குள்ள உண்டு, ஒரு வியாதி அல்ல, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஒருத்தனுக்குள்ள அநேக கணக்கு இல்லைங்க அந்த வியாதிக்கு, சகல வியாதின்னு சொல்றா பார்த்தீங்களா? அப்படியானால் அத்தனை நோய்களையும் கர்த்தர் சுகமாக்குவார் என்று வாக்கு கொடுக்கிறார். அங்க பாருங்க, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல். எகிப்தியனுக்கு வரப்பண்ண கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல். ஒரு వ్యక్తి கிட்ட சொல்ற மாதிரி தான் அன்று பேசுறாங்க. நீங்க அதை அந்த ஆளா மாறணும். என்னோடு தான் இந்த அதிகாலமே இருட்டோட நேசப்ப பேசுகிறார். இது வேற யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்காக தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. என்னதான் இப்ப எழுப்ப போகிறார். நான் தான் இப்ப சுகம் அடைய போறேன், நான் தான் இப்ப விடுதலை அடைய போறேன். என்னோட மரணப்படுக்க மாறப்போகுது, என் வியாதி பிணிகள் நீங்க போகுது, எனக்கு அற்புதம் நடக்க போகுது. இப்பொழுதே அவருடைய தழும்புகளை குணமாய் நான் பலன் பெற்று கால் ஒன்றி எழுப்பி நிற்பேன் என்ற நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் வந்தால், கர்த்தர் சொல்ற, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். உங்களை பகைக்கிற ஏராளம் பேர் இருக்கலாம். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் போறதுனால, வேத புத்தகம் கையில் எடுத்ததுனால அநேக பகையாளிகள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களை தூஷிக்கிறவங்க இருக்கலாம், உங்களை காரி துப்புறவங்க இருக்கலாம், உங்களுக்கு கொடிய சத்துருக்களாக மாறி இருக்கலாம். இந்த வாதையெல்லாம் கர்த்தர் அவர்கள் மேல் கொண்டு வருவாங்களா? நீ கர்த்தருக்குள்ளே உண்மையா இருந்தால் நிச்சயமா கர்த்தர் செய்வாராக. ஆண்டவரை நம்புங்க, நிச்சயமா இயேசுவை செய்வார். அவர் வாக்கு மாற மாட்டேன். நீங்க இப்ப சுகமா எழும்ப போறீங்க, படுக்க விட்டு எழும்ப போறீங்க. உங்க சகல வியாதிகளும் உங்களை விட்டு இப்ப கரைந்து உருகி மறைந்து போக போகுது. இந்த நாளில் கர்த்தர் அற்புதம் உனக்கு செய்வார். நான் பேசிக்கொண்டு இருக்கின்றதே அற்புதம் நடக்கும். நான் ஜெபித்து கொண்டு இருக்கின்றதே இப்ப விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வார். அநேக பவனங்களுக்கு இந்த பிரார்த்தனை வந்து கொண்டிருக்குது. அநேகரை தேடி உங்க வீட்டை கதையை தட்டி இந்த பிரார்த்தனை வந்து கொண்டிருக்குது. நீங்க இதை அலட்சியமாக்காமல், என் வீட்டை தேடி வந்த இந்த ஆசீர்வாதம், என் வீட்டை தேடி வந்த இந்த வரப்பிரசாதம், என்னை தேடி வந்த இந்த சௌக்கியம், என்னை தேடி வந்த விடுதல் நான் அலட்சியமாக எண்ணாமல் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவங்களோட வாழ்க்கையில், இதயத்தை திறந்து கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் நடக்கும். நமக்கு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, 2024 வருஷம் கடந்த ஜனவரி மாதம் 1-31 வரையிலும் நீர் எங்களை கண்மணி போல மறைச்சிட்டீங்கப்பா. கடந்த 31 நாட்களுக்குள்ள எத்தனை இன்னல்கள், எத்தனை பயங்கரங்கள், எத்தனை பூமி அதிர்ச்சிகள், எத்தனை சுனாமிகள், எவ்வளோ பெருவெள்ளம், பெருமழை, எவ்வளோ கோடிக்கணக்கான பொருட்கள், பணங்கள் அழிந்து நாசமாயிருக்கிறோமே, எத்தனாயிரம் வீடுகள் அழிந்து போயிருக்கிறோமே, எவ்வளவு வாகனங்கள் நசித்து போயிருக்கிறோமே, எத்தனை உயிர்கள் சேதப்பட்டிருக்கிறோமே, எவ்வளவு கொள்ள நோய்கள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு விபத்துகள், எவ்வளவு பூமி அதிர்ச்சிகள், எவ்வளவு யுத்தத்தின் நிமித்தம் உண்டான மரணம், பலவிதத்திலுள்ள மரணம், கொலை, அப்படி மரித்து மாண்டு கிடக்கிற இந்த உலகத்தில் கடந்த 31 நாட்கள் துவங்கிய நாள் முதல் 31 முடியதுக்குள்ள நடந்த ஒவ்வொரு பயங்கரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்ப நாங்கள் உயிரோடு இருக்கிறது பெரிய கிருபை அப்பா. உம்முடைய சுத்த கிருபை எங்களை உயிரோடு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக நம்முடைய சுத்த கிருபை அப்பா. 2ஆம் மாசத்தை எங்களுக்கு காண நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. என்னோடு ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பின் கருத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக ஊழியர்கள் இந்த ஜெபத்தில் உண்டு, அநேக விசுவாசி பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் உண்டு, அநேக வயதான பெற்றோர்கள் இந்த ஜெபத்தில் உண்டு, அநேக நியூ தம்பதிகள் இந்த குடும்பத்தில் இந்த பிரார்த்தனை உண்டு, அநேக விசுவாசி குடும்பங்கள் இந்த பிரார்த்தனை உண்டு கர்த்தாவே. இயேசுவை அறிந்தவரும் அறியாதவரும் அநேகர் கலந்து கொள்ளுகிற ஒரு பிரார்த்தனை அப்பா. இந்த பிரார்த்தனை என்னுடைய சபையார் எல்லாரும் இதிலே
பங்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோமே. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இருக்கிற மக்கள் எல்லாம் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. பல நாடுகளுக்கு இந்த பிரார்த்தனை சென்று கொண்டிருக்கிறோமே. அநேக கடல்கள் தாண்டி, அநேக மைல்கள் தாண்டி இந்த பிரார்த்தனை போய் கொண்டிருக்கிறோமே. இது போய் சேரும் இடமெல்லாம் தெய்வ சமாதானமும் தெய்வத்தினுடைய விடுதலும் உம்முடைய அற்புதங்களும் உம்முடைய அதிசயங்களும் என் மக்கள் அனுபவிக்க உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கும்போதே தீராத பிணிகள் மக்களை விட்டு மாறட்டும், மரணத்தின் கண்ணிகள் தெரிக்கட்டும், வியாதி படுக்க மாறட்டும். கொடூரமான கேன்சர்கள், கொடூரமான தீராத வியாதிகள், எந்த மருத்துவரால் எந்த மருந்தினாலும் காப்பாற்ற முடியாத கொள்ள நோய்கள் இப்போது மக்களை விட்டு விட்டு மாறுவதாக. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி நிவர்த்தி செய்வீராக. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் சொன்னீரே. உன்னோட வார்த்தை அப்படி ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தினுடைய எந்த ரோகங்களும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் சொன்னீரே. என் கர்த்தருடைய வார்த்தை அப்படி ஆகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் என்னோடு செபிக்கிற மக்களுக்காக நான் மன்றிட்டு செபிக்கிறேன் அப்பா. அநேக கை குழந்தைகள் ஆண்டவரே பிரசவமாகி இன்னைக்கு பிணியாளிகளாக இருக்கிறோம். பறக்கமிலே கிட்னி ப்ராப்ளம், பறக்கமிலே பிரெயின் ப்ராப்ளம், பறக்கமிலே ஹார்ட் ப்ராப்ளம், பறக்கமிலே அஸ்திகள் பலவீனங்கள், எத்தனை 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 ஆயிரக்கணக்கான பிள்ளைகள். ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமே. எத்தனை குடும்பத்தில் கண்ணீரப்பா. அந்த சிறு குழந்தை முதல் கொண்டு பெரியவர்கள் வரையிலும் எண்ணிக்கை கடங்காத மக்கள் நோய்வாய்ப்பெற்று தன்னுடைய ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாம் மெடிக்கலுக்கு வித்து கொடுத்து தரித்திரராய் ஒன்றுமில்லாத நடுரோட்டுக்கு இறங்குறோமே. கடைசி மரணத்தை சந்திக்கிறோமே. எல்லாம் போய் கடைசி மரணம் சந்திக்கிறோமே. மரிக்கும் லட்சக்கணக்கான கடன்களை கண்டு அவர்கள் மரித்து மாண்டு போகிறோமே. அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த சூழ்நிலை வராதபடி இந்த வாக்குத்தத்த வசனமும் இந்த பிரார்த்தனையும் அவருடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பவனை உண்டாக்கட்டும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும், ஒரு மாறுதலை உண்டாக்கட்டும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் அப்பா. எப்பேற்பட்ட கொடிய ரோகமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்போது மறைவதாக. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் கர்த்தர் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக, இரக்கத்தை பாராட்டுவீராக. இந்த முதல் தேதி முதல் கொண்டு இந்த மாதம் 29ஆம் தேதி வரையிலும் என் பிள்ளைகள் போக்கிலும் வரத்தில் எல்லாம் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வேலைக்கு போகிற இடத்துல, படிக்க போகிற இடத்துல, ஆராதனைக்கு போகிற இடத்துல, எந்தெந்த பயணங்கள் பிள்ளைகள் கரை வழியாய், வானம் வழியாய், கடல் வழியாய், ஏதெல்லாம் விதத்தில் பிள்ளைகள் பயணம் செய்கிறேனோ அங்கெல்லாம் முழு பாதுகாப்பு இருப்பதாக. எல்லா குடும்பத்தினோட பாதுகாப்பு இருப்பதாக. அந்தந்த மக்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய கஷ்டங்களை மாற்றுவீராக, கண்ணீர்களை மாற்றுவீராக, பாடுகளை மாற்றுவீராக, நிந்தனைகளை மாற்றுவீராக, அவமானங்களை மாற்றுவீராக, கடன் சாபங்களை மாற்றுவீராக, கொள்ள நோய்களை மாற்றுவீராக. மரண பயம் என் மக்கள் எடுத்து போடுமப்பா. எல்லா எதிரியின் சதிகளும் முறிந்து விழுவதாக. எல்லா எதிரியின் சதி திட்டங்களும் அதமாக்கப்படுவதாக. எந்த மாந்திரீகம், எந்த சூன்யம், எந்த பிசாசின் சதி என் மக்களை அட்டாக் பண்ண அனுமதிக்க கூடாதப்பா. இயேசுவின் இரத்தத்தால எல்லாரையும் முத்திரையிட்டு நான் செபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிட்டு செபிக்கிறேன். ஒவ்வொரு व्यक्तिகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் முத்திரையிட்டு செபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பாதுகாவலுக்குள்ள இருக்கட்டும், உம்முடைய அரவணைப்புக்குள்ள இருக்கட்டும், உம்முடைய கருத்துக்குள்ள இருக்கட்டும், உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கட்டும், உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள என் மக்கள் இருக்கட்டுமே. அவருடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஒருவர் இந்த மாதம் பட்டினியோ, வியாதியோ, பலவீனமோ, துன்பமோ, துயரமோ, விபத்துகளோ, மரணமோ, எந்த சேதமும் வரக்கூடாதப்பா. இந்த மாதம் பிரசவமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு நல்ல நார்மலான பிரசவம் உண்டாகட்டும். திருமணம் நடக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் திருமணம் நடக்கட்டும். வீடுகள் பணிகத்தாவே நடந்து வருகிற பிள்ளைகளுக்கு அது பூர்த்தீகரிக்க உதவி செய்யும். இந்த மாதம் கர்த்தர் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பலன், புத்தி, ஞானத்தை கொடுப்பீராக. அவருடைய எஜுகேஷன் தேவைகளை சந்திப்பீராக. எல்லா கஷ்டத்தை விடுதலை தருவீராக. உடைந்த குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். கைகோர்த்து கர்த்தர்களை உண்மையாக நிற்கட்டுமே. எல்லா சபைகளும், எல்லா ஊழியங்களும் அனுகிரகிக்கப்படட்டுமே. ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக ரட்சிக்கப்படட்டுமே. தேசம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படட்டுமே. தேசத்து பெரிய எல்லா சதிகளும் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படுவதாக. அதுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், எல்லா டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிகள், கர்த்தாவே ஸ்தோத்திர, அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தை ஆளுகிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ், ஆண்டவரே ஸ்தோத்திர, எல்லா தலைவர்களையும், எல்லா அதிகாரிகளையும் நம்முடைய கருத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ராஜாக்களையும் நீர் அனுகிரகிப்பீராக. எல்லாரும் தேவ சித்தத்தின்படி, மாம்சத்திலோ, சுயத்திலோ, ஜாதி வரியிலோ, ஆண்டவரே கொலவரியிலோ ஒருவரும் இருக்காதபடி மானுஷிக அந்த சிந்தையோடு கூட தேவனுக்கு பயந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், வறுமை பட்டினிக்குள்ளே சாகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிலநிறுத்துவீராக. இந்த பிரார்த்தனை போய் சேருகிற இடத்துல எல்லாம் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும், தேவனுடைய ஆறுதல் உண்டாகட்டும், நம்முடைய மீட்பு உண்டாகட்டும், நம்முடைய சந்தோஷம்
உண்டாகட்டும், உம்முடைய அரவணைப்பு உண்டாகட்டும், உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். நீர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக. நம்பி கருத்து நான் கொடுக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ வருவதற்கு அனுமதிக்கவே கூடாதப்பா. ஜெபத்தை நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் அப்படி ஆகட்டும். இந்த மாசம் முழுவதும் அனுகிரகமாக சுகமாயிருக்க உதவி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இது நிமித்தாண்டாகிற சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் இந்த மாதம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பாராக. நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய பிணிகள் எல்லாம் போக்குவாராக. ஒரு குறையும் இல்லாமல் அற்புதமாக உங்களை நடத்துவாராக. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.